1960s கோல்ட் வார் பீக்ல இருந்தப்போ சோவியத் ரஷ்யாவோட சீக்கிரட்டை ஒட்டி கேட்கறதுக்காக சிஐஏ ஒரு வித்தியாசமான பிளான் போட்டாங்க. அதுதான் ப்ராஜெக்ட் அக்கோஸ்டிக் கிட்டி. சாதாரணமான எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு ஸ்பை பண்றதுக்கு பதிலாக ஒரு நிஜமான பூனையை ஒரு நடமாடும் ஸ்பை மிஷினா மாற்ற முடிவு பண்ணாங்க. இதுக்காக அந்த பூனைக்கு ஒரு சர்ஜரி பண்ணி அதோட காதுக்குள்ள ஒரு சின்ன மைக்ரோஃபோன், மண்டையோட்டு கடியில் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், அதுக்கப்புறம் அது வால் முடியில ஒரு ஆண்டனாவையும் ரகசியமா பொருத்தினாங்க. இந்த ஒரு பூனைக்காகவும் அதோட ட்ரைனிங்காகவும் சிஐஏ சுமார் $20 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. பூனைக்கு பசி எடுத்தா அதோட கவனம் சிதறணும் சொல்லி பசி உணர்வை தடுக்கிறதுக்கும் சர்ஜரி பண்ணதா சொல்லப்படுது. பல வருஷ ட்ரைனிங்க்கு அப்புறமா 1967 முதல் முறையா இதை ஃபீல்டில் டெஸ்ட் பண்ணாங்க. வாஷிங்டன்ல இருக்க ஒரு பார்க்ல 2 சோவியத் ஆஃபீஸர்ஸ் பேசுறத ஒட்டி கேட்க அந்த பூனையை அனுப்புனாங்க. ஆனா பாவம், அந்த பூனை ரோட்ல கிராஸ் பண்ணும்போது எதிர்பாராத விதமா ஒரு டாக்ஸி மேல மோதி ஸ்பாட்லேயே செத்து போச்சு. இவ்வளவு கோடி செலவு பண்ணி போட்ட பிளானை ஒரு நிமிஷத்துல ஃப்ளாப் ஆனதால சிஐஏ இந்த திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.